இன்னைக்கு சமூகத்தில் நிலைமை என்னன்னு கேட்டா, தந்தையோடு வாழ்ந்ததை விட கணவனிடத்தில் மிக உயர்வான ஒரு இடத்தை வாழணும்னு ஆசைப்படுறீங்களே, இது ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய மனநிலையே கிடையாது. நீங்க துன்யாவை வெறுத்து மறுமை மீது ஆசை கொண்டவராக இருந்தால், என் கணவர் எதையுமே சம்பாதிச்சு தர வேண்டாம், கூட இருங்க, இன்னமும் 5 or 10 ஏதோ ஒரு பொருளாதாரம் வரட்டும், கஞ்சோ கூழோ எதையோ ஒன்று சாப்பிட்டுக்குவோம், ஆனால் என் கணவர் என்னோடு இருப்பது, வழிபாட்டில் நாங்கள் சேர்ந்து இருப்பது, ஹலால் மட்டும் நெருங்கி ஹராமை விட்டு விலகி இருப்பது, இதுதான் மன நிம்மதி. இதுல தான் மன நிம்மதி வச்சிருக்கிறோம். அதிகமாக நீங்க செல்வத்தை கொண்டு வந்து நான் அது ஹராமா ஹலாலான்னு கூட கேட்காம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் தன் கணவன்மார்கிட்ட உட்கார்ந்து, இன்னைக்கு 10,000 கொடுத்தீங்களே, இந்த மாசம் 30,000 வந்துச்சா, இது ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சா, நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க, ஒரு பழ வியாபாரமா இருக்கட்டும், ஒரு துணி வியாபாரமா இருக்கட்டும், யாரும் ஏமாத்தி சம்பாதிக்கலையே, ஏமாற்றி இந்த பொருளாதாரத்தை கொண்டு வரலையே, கேட்கிற மனநிலை ஏன் பெண்கள்கிட்ட இல்லை? இது எவ்வளவு மோசம். நபிகளார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஹலாலா ஹராமா என்று சிந்திக்காத அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது மோகம் கொண்டு ஒரு காலம் வரும். நாங்கள் அந்த காலத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த பெண்ணும் கணவன்கிட்ட வாயை திறந்து கேட்கல. ஒருவேளை கேட்டு அவர் ஹராமான வழின்னு சொல்லி அதை நம்ம நிறுத்துற மாதிரி ஆயிட்டா அவன் வாயை திறக்க கூடாது. அதனால காரணம் வேற என்ன காரணமா இருக்கணும்? அப்போ தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரம் நீங்க அதிகம்லாம் கொண்டு வர வேண்டாம். எந்த அளவிற்கு என்றால், முன் சென்ற மார்க்க அறிஞர்கள் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெண்மணியுடைய வரலாற்று செய்தி, ஒரு சின்ன செய்தி சம்பவம். அவங்க சொல்றாங்க, அந்த பெண் என்னன்னா துணி தைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியது. அந்த பெண்ணு கணவர் இருக்கிறாங்க, கணவர் வியாபாரம் தொழிலாம் பண்ணி சம்பாதிச்சு கொண்டு வராரு. 2 பேர் இஸ்லாமியர்கள், மார்க்க அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். இந்த பெண் வேற ஒரு சின்ன தொழில் பண்றாங்க, ஏதாவது கிழிஞ்ச துணியெல்லாம் தச்சு கொடுத்து அதுல பொருளாதாரம். அந்த பெண்ணு அந்த கணவனை பார்த்து சொல்றாங்க, உங்களால முடிஞ்சா சம்பாதிங்க, நிர்பந்தம்லாம் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது, ஹராமாகத்தான் சம்பாதிக்க முடியும் என்று இருந்தால் வீட்டுக்கு வந்துருங்க, நான் சோறு போடுறேன். ஏன் ஹராமான வழியில சம்பாதிச்சு நீங்களும் சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம். அப்படி ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதித்து நீயும் நாங்களும் நரகம் செல்ல நான் விரும்பவில்லை என்று சொன்ன ஒரு பெண்ணுடைய வரலாற்றை ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய நூலில் கொண்டு வரார். இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப மார்க்க என்னன்னா, மனைவியினுடைய சொத்துல சாப்பிடக்கூடாது, மனைவி வருமானத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. சாப்பிடுவது கண்டிப்பாக கணவன் கூடது தான். இல்லாத சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், ஒரு கஷ்டம், மனைவியினுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சாப்பிடலாம் என்பதை மார்க்கம் காட்டித் தருது. அப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அழைப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டா, நீங்க தான் சம்பாதிச்சு கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆனா ஹலாலா கொடுங்க. அது குறைவாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சகிக்கிற தன்மை இருக்குத. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா இடத்துல அதை பார்க்கலாம், ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மா இடத்துல அதை பார்க்கலாம். அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு கஷ்டம். அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டுதான் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரத்தை கழித்தவர்கள் தன் கணவன் இடத்துல அந்த வறுமையை குறித்து ஒரு நாள் பொழுது முறையிட்டது கிடையாது. எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் அந்த இம்மை ஒண்ணுமே கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்றால் அது மறுமை தான். இம்மைலாம் ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு ஒரு நொடி பொழுது அல்லாஹ் தூக்கிடுவான். அப்ப அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத ஒரு அற்ப உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இதுல ஏன் இப்படி ஒரு போட்டி, ஒரு பொறாமை என்பதை உணர்ந்தார்கள் அன்றைக்கு இருந்த நபி தோழியர்கள், குறிப்பாக அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப எப்படி ஒரு வளர்ப்பு, ஒரு பொம்பளை புள்ளி இப்படி வளர்க்கணும். தந்தை எவ்வளவு சிறந்த ஒரு வளர்ப்பாக இருந்திருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கும். அபூபக்கர் எந்த அளவிற்கு தனது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அந்த பெண் விஷயத்தில் போட்டிருப்பாங்க. எப்படி ஒரு வளர்ப்பு இருந்து இப்படி இருக்கும். இன்னைக்குள்ள பெண்களை நீங்கள் வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தன் மாப்பிள்ளைமார்களோடு, தன் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்களோடு இது மாதிரி ஒரு மனநிலையில் வாழ்வாங்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம், என் கிட்ட இருந்து பொருளாதாரத்தை பற்றி என் மாமியார் வாழ்ந்தாலும் சரி, அது நன்மை தானே, அது தர்மம் தானே, மறுமையில நன்மையத்தனால தரப்போறோம், அது பாவமாக்க போறது இல்லையா, அப்புறம் என்ன? அப்படி ஒரு மனநிலையில் தனது குடும்பத்தாரோடு, கணவன் குடும்பத்தாரை தனது குடும்பமாக ஏற்றுக்கொண்டு நடக்கிற பண்பாடு எத்தனை பேர்ட்ட உண்டு? இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள், அதாவது ஆண்கள், தனது சகோதரிக்கு செய்கிற அன்பளிப்பை மறைச்சு செய்யறாங்க தெரியுமா? மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சண்டை வரும். தன் தாய்க்கு கொடுக்கிற பொருளாதாரத்தை மறைச்சு கொடுக்குறாங்க, மனைவிக்கு தெரிஞ்சா சண்டை வரும், சண்டை போடுவா. ஏன் அந்த கிழவிக்கு இப்படி வரும் பேச்சு? அவளுக்கு ஏன் அப்படி கொடுக்கணும்? 500 1000 5000 கொடுக்கணுமா அவசியமா? இவ போக வேண்டிய அவசியமா? நகை வாங்கி கொடுக்க அவசியமா? ஆடை வாங்கி கொடுக்க அவசியமா? அது 500 இல்லையா, 200 இல்லையா, 2000 தான் வாங்கணுமா? தன் தாய்க்கு ஒரு மகன் செய்யக்கூடியதை கூட குறை சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கன்னா, இதை விட இஸ்லாத்தை விட்டு வழி தவறியதற்கு வேற என்ன ஆதாரத்தை காட்டுறது? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் தன் அம்மாவுக்கு கொடுக்கணுமா? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் தன் சகோதரி கொடுக்கணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி தந்த அடிப்படையான இரத்த பந்தம் இதுதான். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் இரத்த பந்தம். அப்படிப்பட்ட இரத்த பந்தத்துக்கு ஒருவர் கூடுதலாக கொடுக்கிறாருன்னா அதை குறை சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இருக்கலாம்? பெண்கள் அப்படி இருக்கலாமா? அப்படி ஒரு மனநிலை இன்னைக்கு மாறிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தாரை விட அதிகமாக கவனித்தது தனது இரத்த பந்த உறவு. அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள்
ஹம்சா ரத்தியலானவர்கள், அலி ரத்தியலானவங்க, அவங்களாம் ரத்த பந்தத்தில் உள்ளவங்க, ஜாஃபர் ரத்தியலானவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் தன்னால் முடிந்த எல்லா உதவிகளும் கொடுத்தாங்க. எந்த ஒரு நேரத்தில் ஆயிஷா வந்து கேட்கல, எதுக்கு அப்பாஸ்ட்ட கொடுத்தீங்க, எதுக்கு ஹம்சா கொடுத்தீங்க, எதற்கு ஜாஃபருக்கு கொடுத்தீங்க என்று கேட்கல. எங்களுக்கு ஏன் தரலங்கிறலாம் கேட்கல. அவங்களுக்கு ஒரு சில நேரம் பொருளாதார பிரச்சனைகள் வந்தால் கூட ஒரு சில நேரத்தில் கேட்டது கூட நாங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய போதிய பொருளாதாரம் இல்லைங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையை தவிர அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு வரல. இப்படி வந்துச்சுன்னா உங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை என்ன? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறார உண்டால் நீ முஸ்லீம் கிடையாது. அப்போ ஒருவன் தன்னுடைய தாய்க்கு, தன் சகோதரிக்கு, தன் சகோதரனுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தில் குறை காணக்கூடியவர்கள் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அந்த நிலைப்பாட்டையெல்லாம் சரியாக உணர்ந்து வாழ்ந்தவர்கள் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோடு சேர்த்து வேறு என்ன காரியம் என்று கேட்டால், இந்த பெண்மணியினுடைய ஒவ்வொரு காரியமும் மார்க்க அடிப்படையில் இருக்குதா இல்லையான்னு புரிஞ்சுதான் செய்வாங்க. ஒவ்வொரு காரியம் எந்த அளவிற்கு என்றால், மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க. அஸ்மாவுடைய தாயார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக யார் இருந்தா? ஆயிஷாவுடைய தாயாக இருந்த அபூபக்கர் மனைவி ரூமான், ரூமான் அவங்க இஸ்லாத்தில் இருந்தாங்க. அப்ப இஸ்லாத்தையோடு வாழ்க்கை நடத்துறாங்க. அஸ்மாவுடைய தாயார் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப கணவர் என்ன செய்யணும்? மார்க்க அடிப்படையில் விவாகரத்து சொல்லி பார்த்தாங்க. இஸ்லாத்துக்கு நீ ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன்னு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அபூபக்கருக்கு அந்த அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அஸ்மாவுக்கு அந்த அம்மாவுக்கும் உண்டு. மார்க்க அப்படித்தானே காட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அதாவது மன் அஹ்ஸனு பி ஹுஸ்னி சஹாபத்தி மன் அஹகு பி ஹுஸ்னி சஹாபத்தி, நான் இந்த உலகத்தில் அதிக அளவிற்கு நட்புறவோடு வாழ்வதற்கு தகுதி படைத்தவர் யார்? நபிகளார் சொன்னது, உன் தாய், உன் தாய், உன் தாய். உன் தாய் அவ்வளவு அந்தஸ்து. அப்படிப்பட்ட தாய் அன்பளிப்போடு வந்திருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் என்னுடைய தாயார் என்னிடத்தில் அன்பை பாராட்டுவதற்கு, அன்பளிப்பை வழங்குவதற்கு என் தாய் மதீனா வந்திருக்கிறாங்க, நான் போகவான்னு போய் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வல்லாஹி எப்ன, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, நீ அந்த உன்னுடைய தாயாரிடத்தில் செல், அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பை பெற்றுக்கொள், அவரோடு நல்ல முறையில் நீ நட்புறவை பாராட்டு என்று சொன்னார்கள். அப்ப தான் தாயோடு பேசக்கூடியது மனம் அவ்வளவு தூரம் ஆசைப்படுது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒருவேளை மாற்றமா சொல்லிட்டா, அதனால் நபியிடத்தில் மார்க்க சட்டத்தை கேட்டு அதன் பிறகு எனது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்று எல்லா நேரத்திலும் நபிகளாருடைய வார்த்தைக்காகவே காத்து இருந்தவர்களாகத்தான் அன்றைய நேரத்தில் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் விஷயத்தில், தன் தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில், அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு தன் கணவன் விஷயத்தில், தன் பிள்ளைகள் விஷயத்தில் என்று எல்லா பல காரியங்களிலும் மார்க்கத்தோடு ஒன்றி பிணைந்ததாகத்தான் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. இது போக இப்ப நம்ம சொன்னது இருக்கிற அஸ்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பாதி தான் சொல்லியிருக்கிறோம். மீதி பாதி நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த இதைவிட பெரும் பெரும் தியாகங்கள், மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள். தன் மகனுடைய மரணத்தை எதிர்பார்த்து அனுப்பி வைத்த ஒரு பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. நீ மௌத்தாக போற, நீ போன்னு சொல்லி அனுப்புனாங்க போர்க்களத்துக்கு. இது மாதிரியான ஒரு தியாக வரலாற்றை பார்க்க முடியாது. அப்போ அந்த அஸ்மாவுடைய மகனுடைய மரணத்தை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல ஏற்பட்ட குழப்பம், ஆட்சி குழப்பம். அங்க வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஏன் ஆட்சியில் வந்தான்? அந்த நேரத்தில் வந்து மர்வான் இப்னு ஹக்கம்ங்கிற ஆட்சியாளர் யாரு? அப்துல்லா இப்னு சுபைருக்கும் இவங்களுக்கு என்ன சண்டைங்கிறதுலாம் ஒரு பெரிய வரலாற்று சம்பவம். அது சொன்னா இப்போதைய நேரத்தில் அந்த நேரம் பத்தாதுங்கிறனால இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று, அந்த சம்பவங்களை குறித்து கூடுதலாக செய்தியை தெரிந்து கொள்வோம். இந்த நேரத்தில் அஸ்மாவை பற்றி ஒரு இறுதி செய்தியை சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற ஒரு ஆட்சியாளன் அங்கே தோற்றம் பெறான் மதீனா நகரத்துக்கு பக்கத்தில். அப்ப அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவில் ஆட்சியாளராக இருக்கிறார். இவங்க வந்து குழப்பங்கள் அதிகமாகும் போது ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி ஹிலாஃபத்தை உருவாக்குறாங்க. ஒருத்தர் மர்வான் இப்னு ஹக்கம் என்று ஒருவர் ஹிலாஃபத்தை உருவாக்குறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒருவர் ஹிலாஃபத்தை உருவாக்குறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காஃபிர்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் காஃபிர்லாம் கிடையாது. மௌத்தாகிற நேரத்தில் கூட அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய மரண நேரம்
அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள், தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பாடு, கணவனுக்காக வேண்டி பெருமளவில் உழைத்து கொட்டிய மிக பெருமளவில் தியாகம் செய்த ஒரு பெண்மணி, தன் தாயின் மீது அதிக முஹப்பத்தை கொண்ட ஒரு பெண்மணி என்று எத்தனையோ பல முகங்களை அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றில் பார்த்தோம். இதில் கூடுதலாக இந்த பெண்ணுடைய முகம் இதுவரைக்கும் காட்சி தராத இன்னொரு காரியம் உண்டு. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா எந்த அளவிற்கென்றால், நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகள் அல்லது 65 ஆண்டுகள் நபிகளார் மரணத்துக்கு அப்புறம் வாழ்ந்த பெண்மணி. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடக்கிறது. அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியே இருந்தாலும் சரி, திருடர்களுடைய பிரச்சனைகள் அங்கே அதிகமாகுது. மதீனா நகரம், அதை சுற்றி உள்ள இடத்துல வந்து திருடர்கள் பிரச்சனை, ஆட்சி நடக்குது, ஆனாலும் திருடர்கள் கைகள் ஓங்கி இருக்கிறதா, ஒவ்வொரு இடத்துல கொள்ளையடிக்கிறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது. அஸ்மாவுடைய இன்னொரு ஃபேஸ் இருக்குது. வீரத்தில் மிக தலை சிறந்த ஒரு பெண்ணாக வாழ்ந்தவர்கள் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் இவர் இரவு தூங்க செல்லும் பொழுது தன்னுடைய தலைமாட்டுக்கு கீழே கூர்மையான கத்தியை வைத்து கொண்டு தான் தூங்குவாங்க. தனக்கு திருட பயம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, தன் கணவனையோ தன் மகனையோ துணைக்கு அழைத்து செல்வதுங்கிற மாதிரி கிடையாது, தனிமையில் தூங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, திருடனை கண்டு பயப்படுகிற ஒரு மனநிலை கிடையாது. வந்தா நீயா நானான்னு பார்த்துருவோம், ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணும். இப்படிப்பட்ட அளவில் ஒரு வீரத்தில் புடை போட்ட அளவிற்கு ஒரு மிக பெரும் அளவில் வீரத்தில் தலை சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்தவர்கள் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு சம்பவம். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாயிடுறாங்க. அஸ்மாவுடைய மகன், அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு 100 வயசு அந்த நேரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆல்ரெடி 70 தாண்டியாச்சு. 70 ஏறத்தாழ 82 வயசு அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு. அந்த வயதான முதியவர் அந்த நேரத்தில் வந்து மக்காவினுடைய ஆட்சியாளராக ஹிலாஃபத்தில் இருக்கிறாங்க. அவரை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கொன்று சிலுவையில் அரைஞ்சி கைத்தில் கட்டி பாடி, அதாவது ஜனாசாவை தொங்க விட்டுருக்கிறான். இந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜனாசா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கடுமையான வேதனைப்பட்டு அழுகுறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அப்துல்லாவே, இரவு தொழுகை தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய ஒருவனாகத்தான் உன்னை இத்தனை ஆண்டுகள் பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் தாய்க்கு பணிவிடை செய்வதில் உன்னை மாதிரி ஒரு சிறந்த பிள்ளை நான் பார்த்தது கிடையாது. எல்லா விஷயத்திலும் நீ சிறந்தவனாகத்தான் இருந்திருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்பந்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவை அழைப்பு விடுத்து ஒரு ஆள் அனுப்புறான். என்ன அனுப்புறான் அப்படின்னா, அஸ்மாவை நீங்க கூப்பிட்டு வாங்க என்னுடைய கோட்டைக்கு அப்படின்னு அனுப்புறான். அப்போ அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா பதில் அனுப்புறாங்க. அந்த வந்த அழைப்பாளன்ட்ட என்ன சொல்றாங்க, வர முடியாதுன்னு போய் சொல்லிடு. அவங்க ஒரு ஆட்சியாளன். அஸ்மாவுக்கு இங்க சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. நபித்தோழர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. கடைசி நபி தோழியர் இவங்க, மதீனாவில் வாழக்கூடிய இறுதி நபி தோழியர் இவங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சஹாபாக்கள்ல யாரும் கிடையாது. மகன் மௌத்தாயிட்டார், கணவர் மௌத்தாயாச்சு, இந்த நபிகளார் இல்லை, தகப்பனார் இல்லை, யாரும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்திலிருந்து அழைப்பு என்னன்னா, அஸ்மாவை கூட்டுவாங்க அப்படின்னு. வந்த பணியாளர்கிட்ட காவலர்கிட்ட அவங்க சொல்றாங்க, வர முடியாதுன்னு போய் சொல்லிருங்க அப்படின்ட்டாங்க. அவர் போய் சொல்றாரு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடுமையான கோபம், ஏற்கனவே மகனை கொண்டிருக்கிறோம், அந்த பொம்பளைக்கு என்ன திமிர் அடங்கலையா அப்படின்ட்டு இன்னொரு ஆள் அனுப்புறாங்க. அனுப்பும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா வரீங்களா, சடமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வர ஒரு ஆம்பளை அனுப்பணுமா அப்படின்னு கேட்டு அனுப்புறோம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சடமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போற ஆம்பளை நீ அனுப்பு, அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப யாருக்கிட்டையும் இந்த வளைஞ்சு நெளிஞ்சு பேசுறது, குழஞ்சு பேசுறது, அவன் பெரிய ஆட்சியாளனாச்சே கதை முடிஞ்சிருமே, இதை எதிர்பார்ப்பு இது மாதிரி மனநிலை கிடையாது. செத்தா சாகுற பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கிட்ட நீ மாட்டுவியா இல்லையா. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு தகவல் போயிடுச்சு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே நேராக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான். இந்த பெண்ணுக்கான மதிப்பெல்லாம் அவன் கொடுத்தான், அதில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ஒரு நல்ல முஸ்லீம் தான். அவன் எந்த விஷயத்தில் பிரச்சனைன்னா, ஒரு கொடூரமான ஆட்சியாளன். இஸ்லாம் என்ற விஷயத்தில் ஷிர்க் கூடாது, தௌஹீதுல இருக்கணும், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், முகமது தான் தூதர், நாளை மறுமையில வெற்றி இருக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் புரிந்து வைத்திருந்தவன். சஹாபாக்களை கொன்றான், தாபீன்களை கொன்றான், அந்த விஷயத்தை ஒரு பெரிய கொடியவன். அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து தரையில உட்கார்றான். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்க்கறான். பார்த்துட்டு சொல்றான், நீங்க தான் ராத்து நிதாக்கைனா, கிண்டலா அஸ்மாவை பார்த்து, நீங்க தான் ரெட்டை கச்சை உடைய பெண்ணா அப்படின்னு கேட்கறான். அப்ப அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆமா நான் தான் ராத்து நிதாக்கைன். நபிகளார் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது, என் தந்தை போகும்போது எனது கச்சையில் ஒரு கச்சையை கிழித்து அதை கொண்டு கட்டி என் தந்தையும் நபிகளாரையும் ஹிஜ்ரத் பயணத்திற்கு நான் தான் அனுப்பி வைத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உன் மகனை நான் கொண்டுட்டேன் தெரியுமா, ஏனென்றால் நான் சத்தியத்தில் இருக்கிறேன், உன் மகன் அசத்தியத்தில் இருக்கிறான். இப்படி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்படி விடும்போது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆமா நீ தானே என் மகனை கொன்ன,
என் மகனுடைய துன்யாவை நீ அழிச்சிட்ட, உன்னுடைய ஆகிரத்தை அவன் அழிப்பான், மறுமையில் வருவான். அவன் நாளை மறுமையில் வந்து உன்னுடைய நன்மைகளை எல்லாம் பங்கெடுத்துருவான், அவன் தீமையெல்லாம் உன் தலையில் ஏற்றிடுவான். நீ நரகம் போவ, உன்னை அவன் நரகத்தில் தள்ளுற இடத்துக்கு வருவான். ஏன்னா அப்படித்தானே மார்க்கெட் தானே சொல்லுது, கொலை செய்து விட்டால் கதை முடிஞ்சிருச்சு, லேசில் தப்பிக்க முடியாது. கொலை அவ்வளோ பெரிய கொடூர பாவம். அதுவும் இல்லாமல் இறை நம்பிக்கை கொண்டவர், ஒரு நாட்டினுடைய ஹிலாஃபத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர், இவரை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் சொர்க்கம் அடைகிறது பெரும்பாடு. ஆனால் கூட ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மரண நெருக்கத்தில் படுக்கையில் இருக்கிறான். அந்த நேரத்தில் சுற்றி சில இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கையேந்து துவா செய்யறான் அல்லாட்ட. எப்படி கேட்டான் தெரியுமா? இறைவா, இந்த கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு, ஆனால் எனக்கு தெரியும் நீ கருணையாளன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு தான் மௌத்தானான். இப்போ இறைவன் அவனை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் அல்லாஹ்வுடைய கையில், நமக்கு அந்த அதிகாரம் நம்ம அது சொல்ல முடியாது. ஆனால் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை நடந்தது பாருங்க. ஒரு பெரும் ஆட்சியாளன், ஒரு கொடியவன், தன் மகனையே கொன்றவன், எந்த இஸ்லாமியரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுங்கிற அளவிற்கு இருந்த ஒரு ஆட்சியாளனை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்தில் கூட எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அஸ்மா அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் சொன்னார்கள், சகீஃப் கோத்திரத்தில் இருந்து ஒரு பொய்யன் தோன்றுவான் என்றார்கள். அவன் தோன்றிட்டான். அதே நேரத்தில் அதே கோத்திரத்தில் இருந்து ஒரு கொடியவன் தோற்றம் பெறுவான் என்று சொன்னார்கள். அது நீதான் என்று சொல்லி அவன் முன்னால் கர்ஜிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக 100 வயது மூதாட்டியவர்கள் இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. தன் மகன் மரணித்த 2 வாரங்கள் கழித்து, சரியாக 14 நாட்கள் கழித்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தி நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. அப்ப தியாகமாக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும், கட்டுப்படக்கூடிய தன்மையாக இருந்தாலும், கணவனுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இது மாதிரி பெண்களை பார்த்து தான் ரசூலா சொன்னாங்க திடல் தொழுகையில் பெருநாள் நேரத்தில். அங்கே இருந்ததெல்லாம் யாரு? அஸ்மாவும் ஆயிஷாவும் ஹப்சாவும் மற்ற ஏனைய நபித்தோழர்கள், உம்மு சுலைம், உம்மு சலமா, இது மாதிரி நபித்தோழர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ரசூலா சொன்னாங்க, தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், இன்னி உரித்துக்குன்ன, நான் நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமான பெண்கள் நுழைவதை பார்த்தேன், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப சாதாரண ஒரு பாவம் கிடையாது. இஸ்லாமிய பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படை, கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படுவதை கொண்டே லேசில் சொர்க்கத்தை அடைந்து விடலாம். அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், ஒரு பெண் தன் கணவனை குறித்து நபிகளார்ட்ட முறையிடுறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, அவன் தான் உனக்கு உன் சொர்க்கமாக இருக்கலாம் அல்லது நரகமாக இருக்கலாம். நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதை வைத்து தான் உனக்கு சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும். கணவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள். கணவன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற பெண்ணுக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நேரிய பாதையை தந்தருள் புரிவானாக. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.